கூட இருந்து பாத்துக்க முடியாதபடி சூழல்ல கைதி ஆயிட்டேனே. எங்க கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்க முடியாம போயிடுமான்னு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. கவலைப்படாதீங்க மாமா, உங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்றதுக்காக தான் உங்க தங்கச்சி பையன் வந்திருக்கான்னு சொல்றாங்களே, அவனை நம்புங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தம்பி, என் தங்கச்சி பையனை பாத்தீங்கன்னா அவனை ஊருக்கே போயிட சொல்லுங்க. ஏன் மாமா? இந்த சாமுண்டீஸ்வரர் தான் அவனை கொல்லாம விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறாளே. என்னால என் மருமகனுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது தம்பி. அவனை பார்த்தாலும் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. உங்க ஒய்ஃப் மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் அவன் ஈஸியா சமாளிச்சிருவான். அப்படியா சொல்றீங்க? ஆனா அவனை பார்த்தா அப்படி தெரியல தம்பி. மாமா, ஆளை பார்த்து எடை போடாதீங்க. காரியன்னு வந்துட்டா வீரியமா இருப்பான். அப்படியா சொல்றீங்க? நீங்க அவனை பார்த்திருக்கீங்களா? நான் தானே அவனை நேரில் பார்த்து போட்டோ எடுத்தேன். தம்பி, என் தங்கச்சி பையனை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு தம்பி. பார்த்துட்டு தானே இருக்கீங்க? பார்த்துக்கிட்டு இருக்கேனா? என்ன சொல்றீங்க தம்பி? இல்ல, போட்டோல பாத்தீங்களே, அதை தான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, இப்ப பார்க்க தானே போறீங்க. என்னப்போ நீங்க சொல்றத நான் நம்புறேன் தம்பி. எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். கண்டிப்பா நல்லதே நடக்கும் மாமா, நம்பிக்கையோட போங்க, பாத்துக்கலாம். சரிப்பா. அநாத பொணமாதான் நீங்க போகணும். இந்த காளி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே உங்க புள்ள உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. நீ சாப்பிடலன்னு வேலைக்காரி சொன்னா, ஏன் என்னாச்சு? சாப்பிடாம வந்துட்ட? பசிக்கல. பொய் சொல்லாத. ஏதோ காரணத்தை மனசுல வச்சுட்டு தான் சாப்பிடாம இருக்கேன். நைட்டு சாப்பிடாம இருந்தா ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. சூடா இருக்கு, சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். அதான் ஏன் வேணான்னு சொல்ற? வேணானா விட. அன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன்னு சொன்னேன்ல, அந்த உரிமையில தான் நான் இன்னைக்கு சொல்றேன். எங்க ஃபேமிலில ஒருத்தர் பட்னியா இருக்க கூடாது. சாப்பிடு. நேத்து வந்தவனா என்னையும் உங்க ஃபேமிலில ஒருத்தன் சொல்ற? அடடடடே. என்ன சின்ன மாமியாரே, பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் சும்மா தடபடலாம் நடக்குது போல இருக்க. ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? இது லேடிஸ்க்கான பூஜை, கிளம்பு. என்னங்க இது அநியாயமா இருக்கு. நான் என்னமோ பூஜையில பார்ட்டிசிபேட் பண்ண வரேன்னு சொன்ன மாதிரிலாம் பேசுறீங்க. சும்மா ஒரு மனுஷன் வேடிக்கை பார்க்க வரக்கூடாதா? நீ பார்த்த வரைக்கும் போதும், கிளம்பு. இதெல்லாம் 2 மேட்ச் 3 மேட்ச். இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு உரிமையே கிடையாதா? வேலைக்கு சாப்பிடறல்ல, அதுக்கு மேல வேற என்ன வேணும்? வேணுங்க, வேணும். பேச்சுரிமை வேணும், கருத்துரிமை வேணும். இந்த வீட்ல சுதந்திரமா நடமாட எனக்கு ஒரு உரிமை வேணும். என்னமோ ரோட்ல போற மாதிரி ஏன் இதுக்குள்ள வந்தேன்னு கேக்குறீங்க? பேசாம போக மாட்டியா? சரி, போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த பூஜையோட பர்பஸ், ஐ மீன் நோக்கம் என்ன? நம்ம குடும்பத்தோட எதிரிங்க அழியணும், அதுக்குதான் இந்த பூஜை. என்ன காடுது, அடாவடிலாம் பண்ணி எதிரியை உருவாக்குறதுக்கு பிளான் பண்றதே நீங்க தான். அப்புறம் அந்த எதிரிகளை அழிக்கிறதுக்கு பூஜை நீங்களே பண்ணுவீங்களா? வாட் இஸ் திஸ்? ஃபன்னி. என்னவா இன்னைக்கு வாய் ரொம்ப ஓவரா இருக்கு? அக்கா கிட்ட இதையெல்லாம் சொல்லணுமா? சின்னத்த, நான் இவ்வளவு நேரம் பேசுனத நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. அட என்ன நீங்க அப்பப்போ ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அப்படி இப்படின்னு வந்து பேசுறதுதான். இதெல்லாமாவா போய் மேல இடத்துல சொல்லி வம்புல மாட்டி விடுவீங்க? சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அப்போ வாயை மூடிட்டு. நான் ரோசக்காரன், வாயை மட்டும் இல்ல எல்லாத்தையும் மூடிட்டு போறேன். ஐ மீன் கதவை சொன்னேன். எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சுல? அக்கா வந்தா பூஜை ஆரம்பிச்சிடலாம்ல?
சித்தி நான் அம்மா கூட்டிட்டு வரேன். இல்ல 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 நீ இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ம்? மத்த வேலையெல்லாம் முடிச்சிருங்க. அக்கா வந்தது உடனே பூஜை ஆரம்பிச்சிடணும். ம், சரி வா. அக்கா ஆ? இந்த பூஜை செஞ்சா நல்லது நடக்கும்ல? அம்மாக்கு இருக்க எதிரிங்க எல்லாம் காணாம போயிடுவாங்கல்ல? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். எப்படியும் குடும்பத்துக்காக நாம இதை செய்றோம். நல்லது நடந்தா சந்தோஷம்தான்.